ரசிகனின் அன்பு வணக்கம். நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இளைய மகன் கேப்டன் அவர்களின் மறு உருவமாக இருக்கக்கூடிய சண்முக பாண்டியன் நடிக்கும் திரைப்படம் தான் படைத்தலைவன். விரைவில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் நாளை மே 15ஆம் தேதி பாடல் வெளியீட்டு விழா இசை லான்ச் நடைபெற இருக்கின்றது. படைத்தலைவன் திரைப்படம் மே 23ஆம் தேதி திரையரங்குகளுக்கு வெற்றிகரமாக வெளியாக இருக்கின்றது என்பதையும் படக்குழுவினர் தெரிவித்துள்ளார்கள். சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவான முதல் திரைப்படம் சகாப்தம். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் நடிப்பில் 1985ஆம் ஆண்டு வெளிவந்த புதிய சகாப்தம் திரைப்படம் மே 23ஆம் தேதி தான் வெளியானது. அதே மே 23ஆம் தேதி 2025 அன்று நமது வெள்ளி விழா நாயகர் புரட்சி கலைஞரின் தவ புதல்வர் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய படைத்தலைவன் திரைப்படமும் அதே தேதியில் வெளியாக இருக்கின்றது என்பது ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த செய்தியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, படைத்தலைவன் திரைப்படம் காடுகள், மலைகள், விலங்குகளுக்கு உள்ள ஒற்றுமையையும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள அன்பை பற்றியும் இயற்கை சூழலை பற்றியும் அமைந்துள்ளதாக இருக்கின்றது. மிக நன்றாக திரைப்படம் வந்திருப்பதாக படக்குழுவினர் தெரிவிக்கிறாங்க. இயக்குனர் அன்பு அவர்கள் எழுதி இயக்கியிருக்காங்க. இதில் சண்முக பாண்டியன் கதாநாயகனாக மற்றும் அவரோடு கஸ்தூரி ராஜா, முனிஸ்காந்த், வெங்கடேஷ் மற்றும் யாமினி சந்தர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட திரைக்கதை வசனத்தை எழுதி இருக்கிறார் பார்த்திபன் தேசிங் அவர்கள். இசை ஜாம்பவான், இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. மற்றும் ஒரு சிறப்பான செய்தி, இனிப்பான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, படைத்தலைவன் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் டிஜிட்டலில் புரட்சி கலைஞர் வெள்ளி திரையில் நம்ம எல்லாம் காண்பதற்காக வருகின்றார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு புரட்சி கலைஞரை வெள்ளி திரையில் பார்ப்பதற்காக அவரது ரசிகர்களும் திரைப்பட அபிமானிகளும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு சிறப்பான செய்தி. இந்த திரைப்படத்தில் முதல் பாடல் சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. உன்முகத்தை பார்க்கலையே நானும் ஒரு அங்கலையே என்ற அருமையான அந்த பாடல் போன இடம் தோணலியே இருக்க மனம் கூடலியே ஓடி போடுச்சு ஆடின இடம் வேற சோடி கிடக்குதம்மா பொறண்டெழுந்த காட்டு மணலும் உன்னையும் என்னையும் தேடுதம்மா. புரட்சி கலைஞர் அவர்களுக்காக எழுதிய பாடலாக அமைந்திருக்கின்றது. வரக்கூடிய மே 15 பாடல் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. புரட்சி கலைஞரின் தவ புதல்வர் சண்முக பாண்டியன் தனது தந்தையைப் போலவே சண்டை காட்சிகளில் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக அதிரடி காட்டியிருக்கின்றார். இன்னும் சொல்லப்போனால் புரட்சி கலைஞரின் திரைப்படங்கள் அனல்தெரிக்கக்கூடிய வசனங்களுக்காகவும் சண்டை காட்சிகளுக்காகவுமே சிறப்பாக இருக்கும். அதை போலவே அவரது தவ புதல்வனும் அந்த வரிசையில் இணைந்திருக்கின்றார். படைத்தலைவன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும் புரட்சி கலைஞர் கோயம்பேடில் குடிகொண்டிருக்கக்கூடிய கேப்டன் அருளாலும் பெரிய வெற்றி திரைக்காவயமாக அமைய வாழ்த்துவோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கேப்டன் சாருக்கும் கேப்டன் சார் ஃபேமிலிக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கேப்டன் சாருக்கு மிக்க நன்றி.